ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் போன்லெஸ் சிக்கன் வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் சிக்கன் பொரியட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, சிக்கனில் உள்ள தண்ணி தான். இப்போ நம்ம இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது சிக்கனில் நல்லா காரம்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 கேப்சிகம், 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது ரொம்ப நல்லா வேக வைக்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கவர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இது வைக்கிறதுக்கு கவர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். 2 ப்ரெட்டும் சேர்ந்த மாதிரி வர மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்க்காக இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிறதையும் தேய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ ப்ரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ப்ரெட் கிராம்ஸில் சேர்த்துக்கோங்க. வச்சுட்டு 2 சைடும் நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா மேலே படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிறதையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. எண்ணெய் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஒன்று ஒன்று அதில் சேர்த்துடலாம். அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா நம்ம மறு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரணும்.
நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு கப்பில் 2 ஸ்பூன் மயோனைஸ் எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கவர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கத்தி வச்சு நடு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக கவர் மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோனைஸை ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை, இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங், மேலே கொஞ்சமாக மயோனைஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கவரையுமே ஃபில் பண்ணிக்கலாம். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நைட்டு டின்னர் கூட ரெடி பண்ணலாம். ரொம்பவுமே ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.